சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு அம்மா கேட்டாங்க 10,000 ரூபாய் பணம் கேட்டாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட நான் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன், அதுவும் டீலருக்காக கொடுக்கறதுக்காக வச்ச பணத்தை. அதுக்கு அடுத்ததாக அம்மாவும் பணம் கேட்டால் நான் என்ன பண்ணட்டும், அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட 50,000 ரூபாய் பணத்தை கேட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் ஷோரூமுக்கு வரேன்ல, அதுக்கு சேர்த்து எனக்கு சம்பளம் கேட்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ரோகிணி, நம்ம ஷோரூமுக்கு வர்றதுக்கு நீ போய் என்கிட்ட சேலரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் உன் பொண்டாட்டி தானே, அதனால் அந்த உரிமையில் புருஷன்ற உரிமையில் தான் நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டேன். ஆனால் நீ உங்கள் அம்மா கிட்ட சொன்னதுனால உங்கள் அம்மா நான் வேறேன்னு நினச்சிட்டு எங்கிட்ட பணத்தை கேட்குறாங்க. நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அம்மா ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் கோவம் வருமா, எனக்கெல்லாம் கோவம் வராதா? இங்கே பாரு, நான் தான் பிளான் போட்டு அந்த மீனாவோட வண்டியை தூக்க சொன்னேன். ஏன்னா அவள் நம்மளை விட அதிகமாகவே சம்பாதிச்சிட்ருக்கா. இந்த வீட்லேயும் அவளுக்கு மட்டும்தான் நல்ல பேர் இருக்குது. அதனால தான் நான் அவள் வண்டியை சிந்தாமணியை விட்டு தூக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முத்து கேட்டோன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.